ஒரு வழியா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு. அவர் ராஜினாமா செஞ்சுட்டதுனால இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு தெரியல முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க டெல்லியில வந்து மாணவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. பட் ஆனா ஸ்டில் வந்து அவங்க மற்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்ற சொல்லி இன்னும் கைவிடாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போராட்டம் ஜஸ்ட் நான் இப்ப பார்த்த வரைக்கும் அவங்களுமே வந்து சீக்கிரமா கலைஞ்சு போயிடுவாங்க. இதுல நிஜமாவே பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு பாத்தீங்கன்னா வந்து முடியல. அவங்க ஒரு சில கோரிக்கைகளுக்காக போராடினாங்க, ஃபேர் நீட் கேட்டாங்க, அதுக்கு காரணமானவங்க எல்லாம் வந்து விலகணும்னாங்க. இப்ப விலகியாச்சு. அடுத்தது சில கோரிக்கைகள்லாம் இருக்கு, அதுவும் நிறைவேற்றப்படுமா இல்ல வந்து கவர்மெண்ட் பேசி அவங்க அனுப்பி வச்சிருவாங்கன்னு தெரியல. பட் சீக்கிரம் முடிஞ்சிருவாங்க டெல்லியில. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பால நிலத்துல தமிழக முதல்வரை வந்து எந்த அளவுக்கு அவதூறா பேச முடியுமோ, ஆபாசமா பேச முடியுமோ அதெல்லாம் பேசி தங்களோட அரசியல் காழ்ப்புணர்வுலாம் வந்து தீர்த்துக்கிட்டாங்க சில பேர். இதுல கடைசியில வந்து ஜோக்கர் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக மாணவர்கள் தான். டெல்லியில இருந்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, பால நிலத்துல அரசியலாக்க நினைச்ச சில பேருக்கும் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. பட் நீட்னால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தீர்வு கிடைக்கல. இதுக்கு தீர்வு கிடைக்குமா? ரெண்டே விஷயம் தான் இருக்கு. ஒன்னு இடைக்கால தீர்வு, இன்னொன்னு நிரந்தர தீர்வு. இடைக்கால தீர்வு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து மொத்தமா எஜுகேஷன் போகாம இந்த நீட்ல இருந்து மட்டும் விலக்கு வேணும் அப்படின்ட்டு சில விஷயம்லாம் பண்ணனா வந்து நம்மளுக்கு விலக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குமே வந்து நம்மளுக்கு பாராளுமன்றத்துல எம்பிக்கள் பலம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற சில கட்சிகளோட ஒத்துழைப்பு இருந்தாதான் வந்து நம்மளால அதை பண்ண முடியும். அது ஒண்ணு. அந்த நிரந்தர தீர்வுக்கே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பண்ண முடியும். அதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசு நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம், பண்ணல. நிரந்தர தீர்வுன்னு பாத்தீங்கன்னா கல்வியை பொது பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்துறது. பட் ஆனா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கு வந்து நம்மளுக்கு பாராளுமன்றத்துல லோக்சபாலேயே வந்து 3/2 பங்கு ஆதரவு இருக்கணும். ராஜ்யசபாலையும் அதே மாதிரி நம்மளுக்கான ஆதரவை நிரூபிச்சு அதுவும் கடந்தா சட்டமாவறதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் வேணும். அது வந்து பெரிய ப்ராசஸ். கூட்டணி பலம் இல்லாம நம்மளுக்கு பாராளுமன்றத்துல நம்பர்ஸ் இல்லாம அதை பண்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். இது ஆல்ரெடி பண்ணிருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்க அரசு பண்ணல. பட் தாவேக்கு அதை நோக்கி நகரும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம இப்பதான் வந்து மாநிலத்திலேயே ஆட்சிக்கு வந்திருக்கோம். அகில இந்திய அளவுல ஒரு பவர் சென்டர் கிரியேட் பண்ணாம இதை நம்மளால பண்ணி முடிக்க முடியாது. நம்ம அதை நோக்கி நகருவோம்ட்டு நம்புறேன். தலைவரோட நிலைப்பாடு அதுதான். அவர் ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டாரு. அதை நோக்கி தான் தாவேக்கா நகரும்ட்டு நம்புறேன். பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்.